வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்டீசியன் ஜாயின் இல்லைனா கிராஸ் ஜாயின் சொல்கிற வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எஸ்கியூஎல் இன்னொரு ஜாயின் கான்செப்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்போ வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம பார்க்கலாம். இந்த கார்டீசியன் ஒரு கிராஸ் ஜாயினுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட் ஜாயின் பார்த்துருக்கோம், ரைட் ஜாயின் பார்த்துருக்கோம், இன்னர் ஜாயின் பார்த்துருக்கோம், அவுட்டர் ஜாயின் பார்த்துருக்கோம், செல்ஃப் ஜாயின் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஜாயினை பற்றி பார்க்கணுனாலோ இல்லைனா ஜாயினை பற்றி டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த லிங்கை போய் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்டீசியன் ஒரு கிராஸ் ஜாயின். ஸோ ஃபஸ்ட்டு கார்டீசியன் ஜாயின் என்ன, இல்லை கிராஸ் ஜாயின் என்னது. நமக்கு லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் சைடு இருக்க டேபிளுக்கு எல்லா டேட்டா எடுத்துக்குவோம். ரைட் ஜாயின்னா ரைட்டு, இன்னர் ஜாயின்னா ரெண்டும் காமனாக இருக்குது. அவுட்டர் ஜாயின் நம்ம பார்த்துட்டோம், செல்ஃப் ஜாயின் நம்ம பார்த்தோம். ஸோ கார்டீசியன் ஜாயின் நத்திங் பட் இட்ஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். இப்போ நான் புரியுற மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட 2 டேபிள் இருக்குது. லைக் எம்ப்ளாயீஸ் அண்டு லொக்கேஷன் அண்ட் ஸ்கோர் சேல்ஸ்னு 2 டேபிள் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த 2 டேபிள் கடையில் எந்த கண்டிஷனும் வேணும். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே 2 டேபிள் கடையில் ஏதாவது கண்டிஷன் இருக்கணும். இதை ஜாயின் பண்ணும்போது இங்கே 2 டேபிள் கடையில் எதுவும் கண்டிஷன் இருக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ என்ன பண்ணால் 2 செப்பரேட் டேபிள்ஸ் நான் போட்டு காட்டுறோம். லொக்கேஷன் சேல்ஸ் பி வித் நோ லாக். ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சுன்னா 2 டேபிளுமே 2 செப்பரேட் டேட்டா செட் இருக்குது. கரெக்டாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் போடாமல் கிராஸ் ஜாயின் நான் போட போகிறேன். ஸோ எப்படி நம்ம போடலான்னா காமா. ஸோ இதுக்கு கண்டிஷன்லாம் கிடையாது. இப்படி நம்ம காமா போட்டுட்டு நம்ம போட்டாலே நமக்கு டேட்டா. ஸோ இது டேட்டா எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் டிபியோட எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்க ஒரு ரெக்கார்டுக்கும் ரெஸ்பெக்டிவாக செகண்ட் டேபிள் இருக்க ஒரு ரெக்கார்ட் ஃபெச் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கார்டீசியன். இப்போ எனக்கு எம்ப்ளாய்ஸ் டேபிள் எனக்கு எவ்வளோ ரெக்கார்ட் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் எம்ப்ளாய்ஸ் டேபிள் எவ்வளோ ரெக்கார்டுன்னு பார்த்துருவோம். எம்ப்ளாய்ஸ் டேபிளில் I have around 12 records இருந்துச்சு. அதே மாதிரி லொகேஷன் சேல்ஸ் டேபிளில் ரெஸ்ட் ஆல்ஃபா. லொகேஷன் சேல்ஸ் டேபிளில் மொத்தம் 8 ரெக்கார்ட் இருந்துச்சு. கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறது அவுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 into 8. 12 into 8. ஸோ 12 into 8 எவ்வளோ வருது? 60 கல்சியை பொறுப்பார். into 8 96. ஸோ இது இட்ஸ் லைக் a ப்ராடக்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் டேபிள் 1 into டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் டேபிள் 2. அதான் கிராஸ் ப்ராடக்ட் இல்லைனா கார்டீசியன் ஜாயின் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அதுக்கு ஈக்குவல் டு என்ன எப்படி மேப் பண்ணால், ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் மேப்பிங் டு ஆல் த ரோஸ் இன் தி செகண்ட் டேபிள். Then second record in first table mapping to all the records in the second table. Third record in first table then map to all the records in the second table. இந்த மாதிரி கிராஸ் ஜாயின் பண்ணுறதா, கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதா நம்ம கிராஸ் ஜாயின் சொல்லுவோம். ஸோ இது எந்த யூஸ் கேஸில் பண்ணுவீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பிஸ்னஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே யூஸ் பண்ணாலும் அது பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவாக நிற்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், கிராஸ் ஜாயின் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்துருக்கு. சின்ன டேபிள்ஸ் பிரச்சனை, லார்ஜ் வால்யூம் டேபிள்ஸ் போடும்போது கண்டிஷன் எதுவுமே இல்லை, இட் வில் கிரியேட் அ பிக் பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட். ஸோ அதை எப்போ ஞாபகம் வச்சுட்டு இது யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டனே தவிர இது யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்.